ஒரு நேரம் வரும் ஒவ்வொரு இளைஞனோட வாழ்க்கையிலையும். அப்போ அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம், நீ உன் திறமைக்கேத்த லெவல்ல உன் வாழ்க்கைய வாழல, நீ இருக்கிற இடம் இதல்ல, நீ இதை விட பெரியவன், இதை விட உயரத்துக்கு போக வேண்டியவன் அப்படின்னு அவன் மைண்ட்ல சொல்லிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம், ஏதோ ஒரு வழியில ஒரு ஆணுக்கு பொருத்தமில்லாத மைண்ட் செட்டை அவன் ஏற்றுக்கொண்டதால தான் இப்படி நடக்குது. இன்னைக்கு நிறைய ஆண்கள் உடம்ப மட்டும் பெரியவங்க மாதிரி இருக்கும், ஆனா மனசு இன்னும் சிறுவர்களாவே இருக்கும். எதுக்கும் பொறுப்பேற்க மாட்டாங்க, கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே முக்காடு போட்டுட்டு அழுவாங்க, சின்ன சின்ன பிளஷர்ல செட்டில் ஆயிருவாங்க. ஆனா ஆண் அப்படிங்கிற ரிவார்டு மட்டும் வேணுமா? இதுல காமெடி என்னன்னா, சொசைட்டி இதையே சப்போர்ட் பண்ணுது. சாஃப்டா இரு, வீக்கா இரு, ஃபீல் பண்றத ஃபாலோ பண்ணுன்னு அவங்க பைத்தியக்கார மனநிலைய இவங்களுக்கும் ப்ரமோட் பண்றாங்க. ஆனா ஒரு ரியாலிட்டியை மாத்தவே முடியாது. சாஃப்டா இருக்கிற ஆண்களுக்கு என்னைக்கும் ரெஸ்பெக்ட் கிடையாது, எக்ஸ்கியூசஸுக்கு அவார்டு கிடையாது. உலகம் மதிப்பது ஸ்ட்ரெங்த், கட்டுப்பாடு, கேப்பபிலிட்டி, வேல்யூ மாதிரி குவாலிட்டிஸை தான். ஆண்மை என்பது வயசு வந்ததும் கிடைக்கிற டைட்டில் இல்ல தம்பி. அது கஷ்டத்துல, வருத்தத்துல, உனக்குள்ள இருக்கும் பலவீனங்களை நேரா எதிர்கொள்ளும் போது தான் உருவாகும். எல்லாம் ஈஸியா இருக்கும்போது எவனையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாம் உன்னை தாக்குறப்போதான் நீ யார் என்பது தெரியும். மணி வேண்டுமா, ஸ்டேட்டஸ் வேண்டுமா, ரெஸ்பெக்ட் வேண்டுமா, லைஃப்ல ஒரு பவர் ஃபீல் வேண்டுமா அப்படின்னா அந்த வெயிட்டை தூக்குற கெப்பாசிட்டி உனக்குள்ள பில்ட் ஆகணும். டிசிப்ளின் இல்லாதவன் ஒரு சாதாரண வாழ்க்கையே ஹேண்டில் பண்ண முடியாது. ஓவர் இமோஷனலானவன் ஃபேமிலியே லீட் பண்ண முடியாது. சாஃப்டானவன் ப்ரெஷர்ல நிலைத்திருக்க கூட முடியாது. இப்போதைய இளைஞர்கள் அதிகம் செய்யற தவறு டிஸ்ட்ராக்ஷன்ல ஹைட் ஆகிறது. சினிமா, மொபைல், ஆன்லைன் விஷயங்கள் எல்லாத்துல டெம்பரவரி ஹாப்பினஸ், ஆனா ஜீரோ growth. அதனால தான் லாஸ்டா, இன்செக்யூரா, கன்ஃபியூஸ்டா ஃபீல் பண்றாங்க. கஷ்டமான விஷயம் ட்ரை பண்ணவே பயப்படுறாங்க. ஒரு ஆண் கம்ஃபர்ட்ல இருந்தா க்ரோ ஆகவே முடியாது. சேலஞ்ச், டிசிப்ளின், ருட்டீன், செல்ஃப் கண்ட்ரோல் இதுதான் வளர்ச்சிக்கான ரியல் ஃபர்டிலைசர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். ரியாக்ட் பண்ற பாயா இருக்கிறத விட்டுட்டு டிசைட் பண்ற மேனா மாறு. நான் சின்ன பையனா இருந்தப்போ என் தாத்தா கே. திருநாவுக்கரசன் 2ஆம் உலகப் போர்ல சண்டையிட்ட எக்ஸ் மிலிட்டரி மேன். அவர் லைஃப் ஸ்டோரிஸை அடிக்கடி எனக்கு சொல்லுவார். அவர் பேசுற அமைதியான மனநிலை, அவர் கண்கள்ல இருந்த வலி எல்லாமே இன்னும் என் கண்ணுக்குள்ள வந்துட்டு போகுது. அவர் சொன்ன ஒரு அனுபவம் நான் எப்போதும் மறக்க மாட்டேன். போர் சமயங்கள்ல சில நாட்கள் வாழ்க்கையையே வெறுத்துருவாராம். சாப்பாடு இல்லாம பல நாட்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்காராம். எப்படா இந்த போராட்டம் முடியும், எப்படா வீட்டுக்கு போவோன்னு எப்போதும் அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குமா. சில நேரம் அவர் கூட இருந்தவங்க இறந்து போன பிறகு அவங்க பிணங்களுக்கு மேல நடக்கணும், சில நேரங்கள்ல அதுக்கு நடுவுலையும் நாங்களும் மறைஞ்சு படுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு டெத்தை ஃபேஸ் பண்ணியும் அவர் ஃபயர் குறையல, ஸ்ட்ரெங்க் குறையல, சாப்பாடு இல்லாம பல நாட்கள் வாழ்ந்திருக்காரு. இந்த மாதிரி அனுபவங்களை நான் கேட்டப்போ எனக்கு பயம் வரல. நான் புரிந்தது, லைஃப் இன்டென்ஸா இருக்கும்போது சாஃப்ட் மென் சர்வைவ் பண்ண முடியாது. கிவ் அப் பண்றது ஈஸி, ஆனா ஃபைட் பண்ற இடத்துல தான் ஆண்மையா இருக்கிறது கஷ்டம். இந்த வேர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்து என் வாழ்க்கையாவே மாத்துச்சு. நான் யாராக மாற விரும்புகிறேனோ அந்த மனிதனைப் போல வாழ்கிறேனா? அதற்கு பதில் இல்லை என்றால் எல்லாமே மாற வேண்டும். ஆண்மைக்கு தூண்கள் தேவை, நீங்கள் வாழும் உலகிற்கு பொருந்தும் நவீன தூண்கள். முதலாவது தூண் செல்ஃப் கமாண்ட். நீங்கள் உங்களை கமாண்ட் பண்ண முடியாவிட்டால் வாழ்க்கையில் எதையும் கமாண்ட் பண்ண முடியாது. உங்கள் பணத்தை அல்ல, உங்கள் உறவுகளை அல்ல, உங்கள் கோல்ஸ் அல்ல. செல்ஃப் கமாண்ட் என்றால் உங்களுக்கு விருப்பமில்லாத போதும் செய்ய வேண்டியது செய்வது. அது களைப்பாக இருக்கும்போது எழுவது, மோட்டிவேஷன் இல்லாத போது வேலை செய்வது, யாரும் பார்க்காத போது டிசிப்ளின்டாக இருப்பது, உலகம் டெம்ப்டேஷன்ஸ் நிறைந்திருக்கும் போது உங்கள் இம்பல்சஸை கட்டுப்படுத்துவது. செல்ஃப் கமாண்ட் ஆண்மையின் வேர். ஏனென்றால் தன்னை கட்டுப்படுத்த முடியாத மனிதன் அவனை சுற்றியுள்ள எல்லாவற்றிற்கும் அடிமையாகிறான். இரண்டாவது தூண் பசிதான். கவனத்துக்கோ அல்லது சுகத்துக்கோ ஏற்படும் மேலோட்டமான பசி அல்ல. உங்க வாழ்க்கையை உயர்த்த, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக, மென்டலி ஷார்ப்பாக, யாரையும் சார்ந்திருக்காமல் உங்க கால்களில் நிற்க போதுமான திறமை பெற ஏற்படும் ஆழமான பசி. மணிதான் எல்லாமே அப்படின்னு இல்ல, ஆனால் அது இல்லாதது மனிதர்களை உள்ளிருந்து அழிக்கிறது. ஒரு மனிதனுக்கு
ஃபினான்ஷியல் பவர் இல்லாதபோது அவன் சிக்கிக் கொண்டது போலவும் சிறியவனாகவும் யாரையாவது சார்ந்திருப்பவனாகவும் காம்ப்ரமைஸ் பண்ணியவனாகவும் உணர்கிறான். அவனுக்கு மணி இருக்கும்போது அவன் கான்ஃபிடென்ட், ஸ்டேபிள், பர்பஸ்ஃபுல்லாக உணர்கிறான். ஒரு சிறுவன் நேரத்தை வீணடிக்கிறான், ஒரு ஆண் அதை இன்வெஸ்ட் செய்கிறான். ஒரு சிறுவன் பணக்காரனைப் போல தெரிய பணத்தை செலவழிக்கிறான், ஒரு ஆண் ரிச்சாக மணி பில்ட் பண்ணுகிறான். நீங்க ஒரு ஆணாக ரெஸ்பெக்ட் பெற விரும்பினால் உலகம் நீங்க ப்ரொடியூஸ் பண்றதை இக்னோர் பண்ண முடியாத அளவுக்கு உங்க காம்பிடென்ஸை பில்ட் பண்ணுங்க. மூன்றாவது பில்லர் என்னவென்றால் பிரஷர் ரெசிஸ்டன்ஸ். பலவீனமான இளைஞர்கள் டிஸ்கம்ஃபர்ட்ல கொலாப்ஸ் ஆகிறாங்க, பலமான ஆண் அதன் மூலம் வளர்கிறார்கள். பிரஷர் உங்க எனிமி இல்ல, அது உங்க மென்டல் மசிலை பில்ட் பண்ற ஜிம். வாழ்க்கை உங்களை ஸ்குவீஸ் பண்ணும் ஒவ்வொரு முறையும் நீங்க ஒன்னு பிரேக் ஆகிறீங்க அல்லது ஷார்பன் ஆகிறீங்க. உலகம் மிதிக்கிற மனிதனா அல்லது உலகம் வழிவிடுகிற மனிதனா நீங்க ஆகிறீங்க. உங்களுக்கு பவர்ஃபுல் வாழ்க்கை வேண்டுமென்றால் நீங்க டிஸ்கம்ஃபர்ட்டிலிருந்து ஓடாத ஒருவராக மாற வேண்டும். உங்களை சுற்றி எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது காமாக இருக்கும் திறன்தான் உங்களை ஒரு லீடராக மாற்றுகிறது. நான்காவது பில்லர் என்பது இமோஷனல் ஷார்ப்னஸ். அடக்குவது அல்ல, உணர்வின்மை அல்ல, ஷார்ப்னஸ். ஒரு ஆண் இமோஷன்ஸால் இழுக்கப்படுவதில்லை, அவர் அதை ஒரு கருவியை போல பயன்படுத்துகிறார். கோபம் ஃபியூவலாக மாறுகிறது, பயம் ப்ரிப்பரேஷனாக மாறுகிறது, துக்கம் ரிஃப்ளெக்ஷனாக மாறுகிறது, டிசிப்ளின் ஐடென்டிட்டியாக மாறுகிறது. ஒரு சிறுவன் யோசிக்காமல் ரியாக்ட் பண்ணுவான், ஒரு ஆண் செயல்படுவதற்கு முன்பு கவனிக்கிறார். நீங்க உங்கள் இமோஷன்ஸை ஷார்பன் பண்ணும்போது உலகத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுவதை நிறுத்தி நீங்கள் அதன் வழியாக எப்படி நகர்கிறீர்கள் என்பதை உணரப்பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். எல்லா தூண்களின் முடிவில் கடைசி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நிற்பது ஐடென்டிட்டி. ஒரு சிறுவன் தன்னுடைய ஐடென்டிட்டியை சமூகம், நண்பர்கள், ட்ரெண்ட்ஸ், உறவுகள் அல்லது என்டர்டெயின்மெண்ட்டிலிருந்து கடன் வாங்குகிறான். ஒரு ஆண்மகன் தன்னுடைய ஐடென்டிட்டியை முடிவுகள், பழக்கங்கள், காயங்கள், வெற்றிகள், தோல்விகள் மற்றும் அவன் தனக்காக வைத்திருக்கும் ஸ்டாண்டர்ட்ஸிலிருந்து உருவாக்குகிறான். உங்க சூழ்நிலைகளை விட உங்க ஐடென்டிட்டி தான் உங்க எதிர்காலத்தை அதிகமா வடிவமைக்கும். நீங்க யார் என்று அறிவித்து உங்க செயல்களால் அதை நிரூபிக்கும் போது வாழ்க்கை அந்த ஐடென்டிட்டியை சுற்றி வளையும். இன்றைய உலகம் அழிக்க முயற்சிக்கும் ஆண்மையின் நடுத்த நிலைக்கு செல்ல ஒரு அழைப்பு. சிறுவர்கள் பிளெஷரை தேடுகிறார்கள், ஆண்கள் ப்ரப்போஸை தேடுகிறார்கள். சிறுவர்கள் டிஸ்கம்ஃபர்ட்டிலிருந்து தப்பிக்கிறார்கள், ஆண்கள் அதனுள் நடக்கிறார்கள். சிறுவர்கள் வேலிடேஷன் விரும்புகிறார்கள், ஆண்கள் வேல்யூ உருவாக்குகிறார்கள். சிறுவர்கள் இன்றைக்காக வாழ்கிறார்கள், ஆண்கள் எதிர்காலத்திற்காக உழைக்கிறார்கள். நீங்க உங்களை ஒரு ஆணாக அழைக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் இது எல்லாத்தையும் நீ சம்பாதிக்க வேண்டும். வார்த்தைகள் மூலமல்ல, கனவுகள் மூலமல்ல, டிசிப்ளின், பர்பஸ், ஹங்கர், ரெசிலியன்ஸ் மற்றும் உன்னிக்குள்ளிருக்கும் ஃபயர் மூலம். உங்கள் இளைய தன்மைக்கு தேவைப்பட்ட ஆணாக இருங்கள். உங்கள் எதிர்கால தன்மை நன்றி சொல்லும் ஆணாக இருங்கள். உலகம் உடைக்க முடியாத ஆணாக இருங்கள். இதுதான் இன்சைட் இட்டர்னல்ஸோட ஸ்பிரிட்.